ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன பண்ண போறோம்னா அவல் உப்புமா. அதுக்கு தேவையான பொருட்கள்: அவல், கடுகு உளுந்தம்பருப்பு, மஞ்சள் தூள், வெங்காயம், பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கேரட், ஆயில். அடுத்து என்ன சொல்லணும்? வாங்க இதை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கிக்கிறணும். பச்சை மிளகாயும் குட்டி குட்டியாக நறுக்கிறணும். கேரட்டை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி நம்ம அவலை பார்த்திங்கன்னா புழிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த அடுப்பை பற்ற வைக்கிறதே பெரிய ப்ராசஸாக இருக்கும் போல். இப்படி பொல பொலன்னு வர்ற மாதிரி புழிஞ்சு வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கணும். ஃபஸ்ட்டு கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். திரும்பி கொஞ்சம் போல் உளுந்து. இப்போ என்னென்ன போட்டிருக்கீங்க இதில்? கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கடலை பருப்பு. அது கொஞ்சம் நல்லா கலர் வரந்தண்டி வதக்கிட்டு கொஞ்சம் பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா. நான் இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. வெங்காயம், இப்போ பார்த்தீங்களா, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து கேரட் போட்டுக்கலாம். சீக்கிரம் வளர்க்கறதுக்காக கொஞ்சம் உப்பு போடுங்க. கண்ணாடி மாதிரி வதங்கின பிறகு கேரட் போடுங்க. இதில் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. சும்மா போடுங்க. இன்னும் கொஞ்சம் கொட்டாங்குச்சியை போட்டு விடுவா. ஆனால் நம்ம நினைக்கிற ஒரு சின்ன சமையல் பண்ணுறதுக்கு ரொம்பவே இது பண்ண வேண்டிய ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயம் கேரட் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அவல் பார்த்தீங்கன்னா பரட்டி வச்சதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். அவல் நல்லா சூடாகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுவாக்கா? உங்களுக்குலாம் இந்த மகளிர் உதவித்தொகை உங்க எல்லாருக்குமே மகளிர் உதவித்தொகை வந்துருச்சா? கடைசியா மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இப்போ நமக்கு சூப்பரான அவல் உப்புமா ரெடி. இப்போ பிடிக்குதுக்கா? சொல்லுங்க, இதுக்கு ஏதாவது இது என்னக்கா சொல்ல? பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம செஞ்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம செஞ்சிடலாம். இதில் நாங்கள் கேரட் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து பீன்ஸ் போடலாம், குடமிளகா போடலாம், முட்டைகோஸ் போடலாம். நமக்கு வந்து ஹெல்த்தியான வெஜ்ஜஸ் எது வேணாலும் நம்ம இதை போட்டு செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான அவல் உப்புமா ரெடி. நாங்க போட்டாங்க. அம்மா என்னை ஒரு நாள் கூட என்னை அடுப்பு பக்கமே விட்டதில்லை. இப்போ பாருங்க, டெய்லியும் அடுப்புக்கிட்டே இருக்கீங்க. இந்த அடுப்பு பக்கம் வரவே இல்லை. ஆக்சுவலாக உண்மையாலுமே அவுட்டோர் குக்கிங் செய்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். நாங்கள் ஒரு சின்ன இதில் வச்சு செய்கிறதே எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்னும் பெரிய பெரிய இதெல்லாம் செய்யும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் போல். இப்போ ஊட்டி விடுங்க, இப்போ ஊட்டி விடுங்கக்கா. ஒரு எல்லாரையும் டெஸ்ட் பண்ணிட்டு தான் எங்கள் அக்காவும் சாப்பிடுவாங்க. அக்கா எப்படி இருக்கு? அக்கா எப்படி இருக்கு? அக்கா எப்படி இருக்கு உப்புமா? சூப்பராக இருக்கு. நல்லா